சுட்டுமல்லி சுடல அடுத்து என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான எபிசோடில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த தருணம் தான். சுடரை எப்படி இருந்தாவது வெற்றி தான் காப்பாற்றி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். அதுபடியே வெற்றி சுடருக்கு ஒன்றுனா வெற்றியால் தாங்க முடியாது அப்படின்ற தருணத்தை அவர் உணர ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் இப்படி சுடர் மேலே நம்ம பாசம் காமிக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு என்ன இருக்குது சுடருக்கும் நமக்கும் அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி வர எபிசோடில் தான் சுடருக்கும் நமக்கு என்ன உறவு இருக்கு அப்படின்றது தெரிய வரப்போகுது. இன்னைக்கான எபிசோட்ல வெற்றி சுடர் கிட்ட போய் பார்த்து பேசலாம் சொல்லிட்டு போறாரு. அந்த தருணத்துல சுடர் ரொம்பவே கோவமா இருக்காங்க. ஏன்னா தப்பே பண்ணாம என்கிட்ட பேசாம போனது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கேப்டன் கிட்ட சொல்றாங்க சுடர். இருந்தாலும் வெற்றி இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் பண்ணிடுறாரு சுடர்கிட்ட. என்னதான் இருந்தாலும் வெற்றி சுடர்கிட்ட நான் இனிமேல் உங்ககிட்ட பேசாமல் இருக்க ஒரு நாளும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணாலும் வீட்டுக்கு வந்ததுமே அவர் என்ன நினைக்கிறான்னா சுடர் மேலே எனக்கு ஏன் இவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த தருணத்தில் புலின்னு ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு வெற்றி, சின்ன குழந்தைங்க ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டா கண்டிப்பாக விடமாட்டாங்க. அவங்களோட பாசம் எப்படா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல ஏங்கி போய் தவிச்சு தான் இருப்பாங்க. நீ இப்போ திடீர்னு பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணு எவ்வளோ ஏங்கியிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புலி சுடரை பற்றி சொல்கிறாரு. இதை கேட்ட வெற்றி என்ன நினைக்கிறான்னா உண்மைதான். ஏன்னா சுடர் இது நாள் வரைக்கும் நான் பேசாமல் இருக்கிறத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருக்கா. அதனால தான் என்கிட்ட இப்போ நீ இனிமேல் பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ப்ராமிஸும் கேட்டு வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விளக்கத்தை சொல்கிறார். வெற்றி இந்த இடத்துல தான் இன்னொன்றும் நினைக்கிறாரு. என்னன்னா எனக்கு ஒரே ஒரு கோபம் தான், அபிநயாவோட அண்ணன் பொண்ணு அப்படின்ற காரணத்துக்காக தான் இப்போ சுடர்கிட்ட பேசாமல் இருந்தேன். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா கர்ணாவுக்கு அபியால் பிரச்சனை வருமோ, அவள் பரவலில் வந்ததுக்கு காரணம் கர்ணாவை பழி வாங்குறதுக்கா இருக்குமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி புலிகிட்ட சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் புலி ஒரு ஐடியா சொல்கிறாரு வெற்றி கிட்ட. அது என்னன்னு பார்த்தா, பேசாமல் வெற்றி நீ என்ன செய்கிறனா அப்போ அபி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு வேவு பார்த்தா தான் கர்ணாவுக்கு எதிராக எதுவும் சதி பண்ணுறாங்களான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு புலி. இதை கேட்டதுமே வெற்றி என்ன நினைக்கிறான்னா இனி அப்படி தான் செய்யணும் போல, அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு நம்ம பார்த்தா தான் கண்காணிச்சுட்டே இருந்தால் தான் கர்ணாவுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. யாருக்கெல்லாம் வெற்றிக்கு கண்டிப்பாக தன் மகள் சுடர் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும், கூடிய சீக்கிரத்தில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வர எபிசோடில் வெற்றி கண்டிப்பாக தன்னோட பொண்ணு சுடர் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறாரு. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெற்றி ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தாரு அபிநயா எப்படி என்ன வேலை பார்க்குற கர்ணாவுக்கு எதிராக அதை கண்காணிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு வெளியவே நின்று ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக போய் பார்க்குறாரு. அவள் உண்மையிலே படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல வந்திருக்காளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வெளியே நிற்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு நிகழ்வை பார்க்குறாரு. அது என்னன்னா சுடர் எப்பவும் போல் தன்னோட அம்மா கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வெளியே இருக்கிற தன்னோட அம்மா கிட்ட, அம்மா இங்கே பாருங்க அம்மா, என்னோட கையை பாருங்க நல்லா சரியாயிடுச்சு, என்னால் நல்லா அசைக்க முடியுது, இனிமேல் கவலைப்படாதீங்க அம்மோ, நான் இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அபிகிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் வெற்றி என்ன பார்க்க போகிறான்னா என்ன சுடர் அம்மு அம்முன்னு சொல்லிட்டு அம்பியே பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறாரு. அப்போது அபிக்கும் சுடருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், அம்முன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் சுடர்கிட்ட அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா சுடர் நான் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, நானும் படிக்கிறேன் நீயும் படி அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட அபிநயா சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் வெற்றிக்கு ஒரு விஷயம் தெரியுது. அப்போது அபிநயா வெளியே வந்திருக்கானா கண்டிப்பாக இவள் படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு வெற்றி. இருந்தாலும் அம்முன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு வெற்றி. இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இருக்கிற வெற்றிக்கு காலையில் எழுந்ததுமே சுடர் ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி எப்பவும் போல் வெற்றி மகேஷை ஸ்கூலில் விடணும் அப்படின்றதுக்காக வராங்க. இருந்தாலும் ஒரு யோசனையாகவே இருக்கார் வெற்றி. என்னன்னு பார்த்தா சுடருக்கு அபி என்ன வேணும், ஏன் அம்முன்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அத்தைன்னு கூப்பிடாம ஏன் அம்முன்னு சொல்லி கூப்பிட்றா அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருக்காரு. இந்த யோசனையோடையே ஸ்கூலுக்கு போகிறாரு. இந்த இடத்துல தான் வெற்றி ஏதோ டிஸ்டர்பாக இருக்காரு அப்படின்றத மகேஷ் கவனிச்சிடுறான். மகேஷ் என்ன கேட்குறாருன்னா
வெற்றி அங்கிள் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏதோ யோசனையிலே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கிட்ட மகேஷ் கேட்குறான். அந்த இடத்துல ஒன்றும் இல்லை மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சமாளிச்சிடுறாரு. இந்த நேரத்தில் தான் வெற்றியை சுடர்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உள்ளே வராரு. அப்போ மகேஷுக்கிட்ட பாய் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சுடரை பார்க்குறாரு. சுடர்கிட்ட வெற்றி கேட்குறாரு, என்ன சுடர் உன்னோட கை எப்படி இருக்கு, இப்போ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்கவும், சுடர் இப்போ நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் இல்லைன்னா என்னால் இப்போ ரெக்கவரி ஆகிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு கேள்வியை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல தான் வெற்றி, நான் ஒன்று கேட்குறேன், என்னை பதில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்குறாரு. சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்க, நீ அம்முன்னு சொல்லி பேசுகிறிய அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு. அம்முன்னு நான் யாரை சொன்னேன், நீங்கள் யாரை சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுடர். இந்த இடத்துல தான் வெற்றி என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் வீட்டுக்கு யதார்த்தமாக இந்த பக்கம் வந்தேன், அந்த இடத்துல உன்னை எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு நிற்கும்போது தான் நீ யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்த, அதுவும் அம்முன்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இது யார் அப்படின்னு தோணுச்சு. உண்மையை சொல்லு சுடர், அது யார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கிட்ட வெற்றி கேட்குறாரு. அப்போ தான் சுடர் என்ன சொல்கிறாங்க, அதுவா அங்கிள், அது வேறு யாரும் கிடையாது, நான் அம்மனை கூப்பிட்றது என்னோட அம்மாவை தான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட சொல்கிறாங்க சுடர். இந்த இடத்துல அம்மாவா, யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்கள் அம்மா பேர் என்னது, அபிநயாவா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு. ஆமாம் அங்கிள், என்னோட அம்மா பேர் அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வெற்றிக்கு என்ன தெரிய ஆரம்பிக்குதுன்னா, அப்போது அபிநயாவோட பொண்ணுனா அது நம்ம பொண்ணு தானா, அப்போ எனக்கும் அபிக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த சுடரா, அதனால தான் நான் சுடரை விட்டு இன்னும் விலக முடியாமல் தவிக்கிறேன்னா, அவளுக்கு ஒன்றுனா என்னை அறியாமலே நான் துடிச்சு போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. இந்த இடத்துல ரொம்பவே பாசமாக கட்டி தழுவ ஆரம்பிக்கிறாரு தன்னோட மகள் சுடரை. இனி அடுத்தடுத்த திருப்பங்களில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இனி வெற்றி என்ன பண்ண போறோம்னா, சுடரோட ரொம்பவே க்ளோஸாக இருக்க போறாரு. ஏன்னா தன்னோட பொண்ணு சுடர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல தான் ஒரு நிகழ்வு நடக்க போகுது. சண்முகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறாங்க வெற்றி கிட்ட சுடர். இந்த இடத்துல சண்முகம் எந்த மாதிரி வெற்றியை சுடர் முன்னாடி எந்த மாதிரி ட்ரீட் பண்ண போறாரு அப்படின்றது தான் இனி வர எபிசோட்ல அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காம என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.